நியூ ரிப்பப்ளிக் அப்படிங்கிற பிராண்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருப்போம். ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் பவர் பேங்க்கு, ஆனலாக் வாட்ச்சு, அப்புறம் டிடபிள்யூஎஸ்லாம் கூட வித்தியாசமான டிடபிள்யூஎஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த சீரீஸில் இப்போ சைபர் ஸ்டட் X7 அப்படிங்கிற இந்த டிடபிள்யூஎஸ் பார்க்கவே பார்த்தீங்களா, இந்த டிசைன் தான். இந்த டிசைன் என்னென்னா, அவங்க வந்து இந்த மாதிரி லைட்டு, அப்புறம் இந்த டிசைனு இதெல்லாம் போட்டு ஒரு யங் க்ரௌடை வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. நீங்கள் அந்த யங் க்ரௌடில் இருந்தால் மேபி உங்களுக்கு இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். 1800 rupeesக்கு இது கிடைக்குது. கரண்ட்லி சோல்ட் அவுட்டாக இருக்குது, பட் திருப்பியும் வந்து ஸ்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். பேசிக்காக இதில் சவுண்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மியூசிக்கெல்லாம் வந்து ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். பேஸ் எஃபெக்ட் நல்லாயிருக்கும், ஆனால் கிளாரிட்டி அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பேட்டரி லைஃப் டீசெண்டாக இருக்கும். இதில் ஃபாஸ்ட் பேரிங்லாம் இருக்கா? இல்லை. ஏஎன்சி இருக்கா? இருக்குது. 40 dB அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் 4 மைக்கும் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த வேரிங்கும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால லைட் வெயிட்டாகவும் தான் இருக்குது. எல்லாமே அட்ராக்டிவான டிசைனு, லைட்டு, இந்த கிமிக்ஸ் எல்லாம் வச்சு தான் வந்து நம்ம இந்த ஒரு யூஸ் அண்ட் த்ரோ டிடபிள்யூஎஸ்ஸாக தான் பார்க்கலாம். அதே சமயத்தில் இதோட கேமிங் ஏஸ்தட்டிக்ஸ், சைபர் பங்க் கேமிங் ஏஸ்தட்டிக்ஸ்னால் அந்த டிசைன் அப்படி சொல்கிறேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வந்து ஷோ ஆஃப்க்கு வந்து ஒரு டிடபிள்யூஎஸ் வேணும், உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு டிடபிள்யூஎஸ் இருக்குது, பட் இது ஒரு ஸ்டைலாக ஒரு ஃபேஷனுக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒரு காலேஜ் கோயர்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக தான் இருக்குது இந்த நியூ ரிப்பப்ளிக் சைபர் ஸ்டட் X7. ஸோ வேறு ஏதாவது வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம்.